ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே, எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ண அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 5 மினிட் கேண்டில் சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்டோட ஓப்பன் பேஸ் நோட் பண்ணி நம்ம 2 சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். அந்த சப்போர்ட் ஜோன் 80-20 ரூலை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படின்னு இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க டேட்டா வீடியோக்கில் போயிடலாம். இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே, ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் தேதி 13ஆம், நீங்கள் தேதி 13ஆம். இன்னையோட ஓப்பன் பேஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட் ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பேஸ்னது 23,462. இந்த 23,462 பேஸ் பண்ணி 2 சப்போர்ட்ஸும் ட்ராப் பண்ண போகிறோம். அது 80-20 ரூலை பேஸ் பண்ணி. அது எப்படின்னா, இப்போ 23,462க்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவலானது 23,420. ஓகேவா, அப்போ அதுக்கு பிஃபோராக இருக்க ஒரு 80 லெவல் பார்க்கணும். 23,400க்கு பிஃபோராக இருக்க 80 லெவலானது 23,380. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 23,380. 23,380. ஓகேவா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,380. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது இப்போ 23,380க்கு பிஃபோர் ஆகிக்கிற 20 லெவலானது 23,320. 23,320. 23,320. ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 23,320. இப்போ இதை நம்ம 2 சப்போர்ட்ஸும் ட்ராப் பண்ணியாச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஒரு ரிவர்சல் கிடைக்கணும், அப்போனா தான் நம்ம என்ட்ரி போகணும். ஓகேவா, ஃபஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி, ஓகேவா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன் பேஸ் நோட் பண்ணி நம்ம 2 சப்போர்ட்ஸும் நான் வரைப்போம். இப்போ இதோட ஃபஸ்ட் ஓப்பன் பேஸ் என்னது 23,462. அப்போனா இப்போ நம்ம 80-20 ரூலை பேஸ் பண்ண இப்போ எடுக்கப்போம். அதனால் 80-20னா பிஃபோராக இருக்கிற 28 பேஸ் பண்ணி. இப்போ ஓப்பன் பேஸ் என்னது 23,462. அப்போனா இதுக்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவலானது 23,420. அதுக்கு பிஃபோராக இருக்கிற 80 லெவலானது 23,380. அதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக போட்டிருக்கோம். ஓகேவா, அதேமாதிரி இந்த 23,380க்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவலானது 23,320. அதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுதுன்னு பார்த்து அதுபடி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ அழகாக மார்க்கெட்டு ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் கரெக்டாக பாருங்கள். ஓப்பன் பேஸ் கீழே இறங்கி ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சிட்டேன். அகைன் செகண்ட் சப்போர்ட்டில் டச் பண்ணி அந்த இடத்த ஒரு கன்சல்டேட் ஆகிறாங்க. அந்த இடத்த ஒரு கன்சல்டேட் ஆகிட்டுருக்கேன். அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா, கன்சல்டேட் ஆகிட்டேன். இந்த இடத்துல நல்லா ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டேன். நம்ம பிரேக் அவுட் ஆகிட்டேன்னா உடனே வெண்டி எடுக்கக்கூடாது. அந்த பிரேக் அவுட்டோட லெவல் ஹை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த பிரேக் அவுட்டோட லெவலோட ஹையை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஓகே, இதுக்கு மேலே மார்க்கெட் நான் வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் நம்ம அப்சைட் போகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்த ஒரு கன்சல்ட் ஆகிட்டு கரெக்டாக மேலேயே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் கீழே வந்துட்டாங்க. மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சிட்டேன், இந்த செகண்ட் சப்போர்ட்டை உடச்சிட்டேன். ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. இப்போ 2 சப்போர்ட்டையும் உடச்சிட்டேன். நம்ம வெயிட் பண்ணணும். இந்த 2 சப்போர்ட் உடச்சி மறுபடியும் கீழே இறங்கிட்டுருக்கேன். அழகாக இந்த இடத்த ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்த ஒரு கன்சல்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த ஒரு கன்சல்டேட் ஆகுது. அப்போனா மார்க்கெட் இப்போ இந்த லெவல் கீழே இறங்கினாலும் இந்த லெவலோட ஹையை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ இதோட ஹையை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்த மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டு இங்கேருந்து கீழே விடுது. அப்போ இதுதான் ஹை லெவல், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, மார்க்கெட் பாருங்கள் அழகாக இந்த லெவல் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்கும். அழகாக மார்க்கெட் அழகாக உடச்சி கீழே இறங்கிட்டேன்னா கீழே இறங்கி கரெக்டாக அந்த நம்ம லெவலில் டச் பண்ணிட்டு கீழே இறங்கும். பாருங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த சப்போர்ட் அந்த ரிசீஷனை கரெக்டாக டச் பண்ணிட்டு அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. இங்கேயே ஒரு ரிவர்ஸல் கண்ணி கிடச்சிச்சு.
ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் கேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா இதுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் கீழே இறங்கணும். அந்த இடத்துல நம்ம புட்டை பை பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டேன். கரெக்டாக அந்த லெவல் டச் பண்ணிட்டு அழகாக கீழே இறங்கிட்டேன். அழகாக நம்ம இந்த இடத்துல நம்ம ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? மறுபடியும் சொன்ன நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட்க்கு ஓப்பன் பேஸ் நோட் பண்ணிக்கணும். ஓப்பன் பேஸ் 23,462. அப்போனா இது பேஸ் பண்ணி நம்ம 2 சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ணிப்போம். அதுவும் 2080 ரூபா பேஸ் பண்ணி. இப்போ 23,462க்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவலானது 23,420. அப்புறம் அதுக்கு பிஃபோராக இருக்கிற லெவலானது 23,380. அதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சப்போர்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்தாக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே. செகண்ட் சப்போர்ட் இந்த 23,380க்கு பிஃபோராக இருக்கிற 20 லெவலானது 23,320. அப்போ நம்ம இப்போ 2 சப்போர்ட்ஸும் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணணும், எந்த சைடு பிரேக் அவுட் ஆகும்னு பார்க்கணும். அதாவது மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக இந்த 380 330க்கு மேலே கரெக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சு மார்க்கெட் மேலே ஏறிச்சு. மேலே ஏறும்போது இங்கேருந்து கீழே இறங்கிது. அப்புறம் இது இந்த ஹை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆனால் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு வெயிட் பண்ணணும். அழகாக மார்க்கெட் பண்ண அழகாக இங்கேருந்து மேலே கரெக்டாக டச் பண்ணி அழகாக இங்கேருந்து கீழே இறங்கி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடச்சிட்டேன். அதுமாதிரி செகண்ட் சப்போர்ட்டையும் உடச்சிட்டு மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டேன். அழகாக அந்த 2 சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்கி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் ஆகிறேன். இந்த கன்சல்ட் ஆனால் இந்த கன்சல்டேட்டோட ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டு கீழே இறங்கி இந்த லெவல் டச் பண்ணிச்சு, மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போனா மறுபடியும் கீழே இறங்கிட்டு இந்த லெவல் வரும்போது நம்ம செல் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக வாங்க. அழகாக மார்க்கெட் அழகாக இங்கேருந்து இறங்கி கன்சல்ட் ஆகி இந்த ஹையை நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி கரெக்டாக அந்த ஹை பக்கம் டச் பண்ணிட்டு கீழே இறங்கும். கன்சல்ட் கரெக்டாக இங்கே கீழே இறங்கி கரெக்டாக அந்த லெவல் டச் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு ரெட்டு க்ரீன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல அழகாக நம்ம ஈஸியாக புட்டை பை பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். கரெக்டாக மார்க்கெட் அங்கே கீழே கரெக்டாக கீழே இறங்கிட்டேன். இப்படி தான் 5 மினிட் கேனி பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.